பூஜா ஆக்டே இவங்க தான் அந்த படத்தில் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பூஜா ஆக்டேவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சினிமாவில் தனியாக அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் அப்படின்ற லெவலில் அவங்களும் ஒருத்தவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இவங்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு 2 படம் தான் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் என்ன ஒரு டாக் பண்ண போகுது அப்படின்னா, பூஜா ஆக்டே அவங்க வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு படங்களில் நடித்தாங்க அப்படின்னா அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு டாக் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அதனாலேயே இவங்க வந்துட்டு தமிழ் சினிமாவில் பெருசாக கமிட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இவங்க தமிழ் சினிமாவில் நடித்த படங்கள் 1, 2 இருந்தால் கூட தமிழ் ஆடியன்ஸ்கள் கிட்டையும் இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தமிழ் பசங்களுக்கு பூஜா ஆக்டேனா அந்த அளவுக்கு உயிர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க எந்த அளவுக்கு தமிழ் பசங்களுக்கு பூஜா ஆக்டேவை பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பீஸ்ட் படத்திலே பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம தளபதி அவர்கள் கூட அவங்க வந்துட்டு